நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்பொழுது ராசியினை பார்க்கலாமா? விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் மகரத்தில் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில், அதுவும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால், அங்கிருந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். அதை பற்றியே சிந்தனை இருக்கும். சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான காலம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த துறையிலேயே பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இலவாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாயிருக்கும். விசாக 4ஆம் பாதம் அனுச கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி. இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் 2க்கும் 5க்கும் உடையவர் 6ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. தொழிலில் ரொம்ப ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது. கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க. கடன் கிடைச்சி அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள். அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. அப்போ தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அது குறிப்பாக அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரிவில், அதுவும் சுக்கிரன் வேறு இருக்கார், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். 10ஓட 11ஆக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாசா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். என்ன ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது, அவ்வளோதான ஒழிய. மற்றபடி 4ஆம் இடம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாய்க்கு கூட தேக பிரச்சனை வரலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்கள, உங்களுக்கு அந்த பொழப்பு வந்து வண்டி வாகனம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கட்சியில் பாதிரி நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுங்க. மற்றபடி 5ல் ராகு இருக்கார். 5ஆம் இடம் பிரம்மாண்டம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், அதான் ரொம்ப பெரிய கற்பனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும்னு இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் எல்லா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும்.
6ல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க. இருந்த போதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக போகலாம். வெளிநாடு உங்களுக்கு நல்லது நடக்கும். அங்கே போய் கல்விக்காக போகிறீங்களா, நல்லா படிக்கலாம். இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, எனக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி சம்பாத்தியம் பண்ண முடியும். இப்படி பல நிலைகளில் சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. அனுசரணை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நண்பர்கள் கூட பேருதவியாக இருப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கிடைத்து நல்ல பணம் ரெட்டிப்பு வரும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். பேங்க் பேலன்ஸ் உயரும். அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, ஃப்ளாட் வாங்க நீங்கள் ஏதாவது ஒரு நிலையில் உங்களை அதை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் செலவு செய்வீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். 11ல் இருக்கும் கேது நல்ல பலனையே தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் லாபமயம்தான். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரை இந்த விருச்சிகத்துக்கு 19, 20, 21 சந்திராசிரம நாளாக வருவதால் இந்த நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விருச்சிகத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனாலும் கூட இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழில் நல்ல விருத்தி அடைஞ்சு நல்ல சம்பாத்தியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.